இறையருளும், குருவருளும் நம் அனைவரோடு இணைந்து வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அணியென்ற உயிராகி அணுக்கள் கூடி, மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை. குண்டலினி மகாசக்தி புரு மெத்தியிலே நன்கு இயக்கம் பெறட்டும்.
துரியம் உச்சந்தலையிலே நினைவை செலுத்தி உயிராற்றலை உணர்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்ளுவோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும்.
உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். வாழ்க வளமுடன். துரிய நிலையிலிருந்து சங்கல்பம் வாழ்த்து. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இந்த வேதாத்திரிய கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ள அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை விருந்து நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரும் வாழ்க வளமுடன். சிந்தனை உரை வழங்க உள்ள அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது மாதந்தோறும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர 6 மணி முதல் 7 மணி வரையிலான சிந்தனை விருந்து நிகழ்வுக்கு ஒவ்வொரு பேராசிரியர்கள் குழுவில் உள்ளவர்கள் கலந்து உரையாடுவது, சிந்தனை உரை வழங்குவது வழக்கமான ஒன்று. இன்றைய நாளிலே யூனிஃபைடு ஃபோர்ஸ், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற தலைப்பிலே அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்கள் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தாமோதரன் ஐயா அவர்கள் சங்கரங்கோயில், விளாத்திக்குளம், தூத்துக்குடி போன்ற கிராமங்களிலே, அந்த பகுதிகளிலே மனவளக்கலை மன்றம் அமைய உறுதுணையாக இருந்து அருட்தொண்டாற்றி வளர்ச்சிக்கான வழிகாட்டி வந்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு சென்று வேதாத்திரியம் பரவிட உறுதுணையாக இருந்துள்ளார்கள். கிராமிய சேவை திட்டத்திலும் பங்கு கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள். கடந்த 2 வருடங்களாக வாட்ஸ்அப் குழுவில் அதிகாலை 5 மணி முதல் 5:45 வரை கூட்டுத்தவம் நடத்தி வழிகாட்டி வருகிறார்கள். முகநூல் பகுதியிலே பல்வேறு கட்டுரைகளை வேதாத்திரியம் பரவிடும் வகையிலே பல கவிதைகள், மரபு கவிதைகளோடு இணைத்து பல்வேறு வகையிலே தொண்டாற்றி வரக்கூடிய அனுபவமிக்க அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷின் உண்மையான சீடராக இருந்து தொண்டாற்றி வரக்கூடிய அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. சிந்தனை உரை வழங்கலாம். ஐயா, மைக்கு ஆன் பண்ணிட்டீங்களாங்க தாமோதரன் ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. பேசலாங்க.
கேக்குதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சரி சரி சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நாம் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, இந்த எல்லாம் வல்ல ஒரு பேராற்றல் இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அது எல்லாமாகவும் இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. அதை பற்றிய ஒரு அறிவின் முழுமை பெறாத நிலையில இந்த உலகம் அதன் உண்மை பொருளை உணர முடியாத நிலையில பல சிக்கல்கள்ல மயங்கி கொண்டிருக்கிறது. தத்துவ ஞானிகள் அதை உண்மையாக உணர்ந்து சொன்ன போதும் அத விஞ்ஞானிகளால உணர முடியல. உணர முடியாத அளவுக்கு அந்த இது ரொம்ப நுண்மையான ஒரு பொருளாக இருக்கிறது. அதை உணர்வதற்கு பலவாறான துணைக்கருவிகள் கொண்டு அதை உணர்ந்த போதும் அதில் உள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கருவியை கொண்டு நீங்க அதை அளவிடும் போது அது அந்த நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்க முதல்ல இருந்த நிலையில எப்படி இருந்ததோ அப்படித்தான் நீங்க அதை அளக்கும் போது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு மாற்றத்தை இருக்கும். அப்போ அதை விட நீங்க நுண்மையானதெல்லாம் அளவிடும் போது அதனுடைய ஒரு அனுமானம் மட்டுமே செய்து கொள்ள முடியும். ஆனா தத்துவ ஞானிகள் அதை பற்றி மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது இவ்வாறான ஒரு வெளிப்பாடே தான் நிறைய மகான்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அத கடைசியில அதனுடைய முழுமையாக அருட்தந்தை வேதாத்திரி முகடீஸ் அவர்கள் எல்லாம் உள்ள அந்த அருட்பேராற்றலே எல்லாமாக இருக்கிறது, அது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது, அதுவே தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலாகவும் ஒரு ஈர்ப்பாற்றலாகவும் இருந்து கொண்டிருப்பதால அதை எல்லாவற்றையும் அதை ஈர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்க சுவாமிஜி அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை ரெண்டு விதத்துல அதை உணர்ந்தவங்க புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அந்த தவத்துல போய் அந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றிய ஒரு விளக்கம், அறிவின் தெளிவு பெற்றால் கொஞ்சம் விளங்கி போகும். அதே போல விஞ்ஞான கண்ணோட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு அந்த உண்மை உணர்வை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அப்பவும் நாம அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலையில இத ரெண்டு லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். தத்துவ ஞானத்திலையும் அதை முழுமை பெற்றவர்கள் இல்லை. அதே போல விஞ்ஞானத்துல எந்த அளவுக்கு ஒன்று நம்ம அதை உணர முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஏன்னா துணைக்கருவிகள் கொண்டுதான் நம்ம எந்த ஒன்றையும் அளவிட முடியும். துணைக்கருவிகள் அளவிட முடியாத அளவுக்கு நுண்மையான ஒன்றை எவ்வாறு நாம் துணைக்கருவியின் உதவியோடு அளவிட முடியும் என்ற ஒரு கேள்வி இங்க இருக்கிறது. அப்போ விஞ்ஞானிகள் ஒரு அசம்சன் பேசுறான், அசம்சன், அதை வச்சுதான் அதை உணர்ந்து கொள்கிறார்கள். அங்க அதற்கு மேல அவங்களால போக முடியல. அப்போ இது என்ன ஒரு சக்தி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாம் உள்ள பேராற்றல், அருட்பேராற்றல் அப்படின்னு அதை சொல்லலாம். அருட்பெருங்கருணைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சுத்த வெளின்னு சொல்லியிருக்கிறாங்க, பால் வெளி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அதை இயற்கை என்று சொல்லலாம். அதுதான் பெரும் பிரம்மா என்றும் தெய்வம் என்றும் இன்னும் பலவேறான பேர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல். அது ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வள 4 தன்மையும் தன்னகத்தில் கொண்டதாக இருக்கிறது. அது ஒரு கும்மிருட்டு பொருள், டார்க் ஃப்ளூயிட் மேட்டர். அது எல்லாவற்றையும் ஊடுருவத்தக்கதாகவும் தனக்குள் எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பாய்ம பொருள். அது
தன்னிறக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் கொண்டு எல்லாவற்றையும் இறுக்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறான இறுக்கம் ஏற்படும் போது அது தன்னைத்தானே நொறுக்கி கொண்டு கண்ணுக்கும் கருத்திற்கு கட்டாத மிக நுண்ணிய துகளாக மாற்றுகிறது. அப்போ அதைத்தான் இறை துகள் என்றோம். இன்னும் அது சேர்ந்த கூட்டாக விண்ணாகவும், விண் பலவாறு கூடி இன்னும் காற்று, நெருப்பு, நீர், நிலமாக மாறி இந்த பலவேறு தோற்ற பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு உண்மை உணர்வை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தோற்ற பொருளையும் அது சூழ்ந்தழுத்தி கொண்டு அதனுடைய இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு அதாவது இதை உணராததுல என்ன அப்படி சொன்னா ஒன்னுக்கும் ஒரு தனி இயக்கம் இருக்கிறது போலையும், அணு என்று சொன்னால் அதை அந்த ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுதான் முதல் தோற்றமாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா அது எப்படி நிலைத்திருக்குது அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸும் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸும் இது ஒன்றோட ஒன்று பிடித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அது நிலைத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த தத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா முதல்ல தோன்றியது அது ஒரு செல் அணு. அதை பற்றி விஞ்ஞானிகள் ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலைப்பு பற்றி அவங்க அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் அது சொன்னாங்க. ஆனா இத 17ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 18ஆம் நூற்றாண்டுல அத ஏதான் அப்படிங்கிற கூடிய ஒரு விஞ்ஞானி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அணு உள்ள ஒரு துணைக்கரு உள்ள ஒரு அணு இருக்குது. அதுக்கு அவர் அது ஈத்தர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த யாருமே அதை விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்ளல. ஏன் அப்படின்னு சொன்னா அதை உணரக்கூடிய அளவுக்கு மனம் நுணுகி போகல. நீங்க எந்த ஒரு கருவியை கொண்டு அளக்கக்கூடிய அளவுல உங்களுடைய இது இருந்தாலும் அல்லது அனுமானம் என்று சொல்லக்கூடிய அசம்சன் இருந்தாலும் உங்களோட மிக நுண்ணிய நிலையில உள்ள ஒரு உண்மை பொருளை உணர முடியாது. அதனால அவரு எடுத்து சொன்னது யாருமே அவங்க ஏற்றுக்கொள்ளல, அதை விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்ன ஒரு காரணம் அப்படி சொன்னா அவர் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு வசதி இல்லை. அவங்க எங்க எல்லாம் இது நிலைச்சிருந்திருக்கு அப்படின்னு சொன்னா எங்க எல்லாம் வசதியான உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்களோ எங்க எல்லாம் நல்ல அதாவது பணக்காரர்கள் என்று சொன்னாங்களோ அவங்க இருந்த நிலையில அவங்க நிறைய ஒரு அந்த தங்களுடைய இதை மிகைப்படுத்தி வெளியெடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா யார் யாருக்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்பு இல்லையோ அவங்களால இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த உலகுக்கு எதையுமே சொல்ல முடியல. சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல. அதனால என்ன அப்படின்னா அது புறக்கணிக்கப்பட்டு இருக்குது. அதனாலதான் ஒரு பெரிய இடைவெளி இந்த விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதை அவங்களால அதை நிரப்ப முடியல. அப்படி நிரப்ப முடியாதனால என்ன ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இடைவெளி ஏற்பட்டு போச்சுது. அங்க அதை நிரப்புவதற்கு நிறைய கற்பனையான கதைகள், புனைவுகள் அப்படி இன்னொன்னு என்னென்னமோ போட்டு நிரப்பிட்டு பாக்குறாங்க. அதுல பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை போட்டுட்டு அது என்ன ஒயிட் ஹோல்ஸ் அது இதுன்னு போட்டாச்சுன்னு சொன்னா அதெல்லாம் நான் கொஞ்ச நாளா இதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இந்த மதவாதிகள் இந்த உலகத்தை ஏமாத்தினார்களோ எப்படி அந்த இவங்க ஆன்மீகவாதிகள் எப்படி இந்த இதை ஏமாத்தினாங்களோ அதை விட மோசமாக இந்த விஞ்ஞானிகள் இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஒரு உண்மையை என்னால கொஞ்சம் உணர முடிஞ்சது. அப்போ இதுல இருந்து நம்ம நிச்சயமாக இந்த இதை கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு நிறைய அளவு அந்த பணம் அங்க வீணடிக்கப்படுகிறது. அது அந்த பணங்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா மக்களுடைய வறுத்து எடுத்து கொண்டு வந்த பணம் அறிவினுடைய தெளிவு இல்லாதனால, அறிவினுடைய விளக்கம் இல்லாம ஆராய்ச்சிங்கிற பேர்ல அவ்வளவு அதை வீணடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தப்போ அதை ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நாம இந்த உண்மை உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது, ஒரு உணர்வு ஏற்படுகிறது.
அதனாலதான் இதை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ நீங்க நமக்குள்ள பேசிக்கொள்வதை போல, அல்லது நமக்குள்ள வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது போல ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து விஞ்ஞானிகளுக்கு சொல்ல முடியுமானா முடியாது. அப்போ அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உண்மையான ஒரு விளக்கத்தை நம்ம விஞ்ஞானபூர்வமாகவே கொடுக்கணும். அப்ப விஞ்ஞானபூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தேவையான ஒரு ஆதாரங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும். அதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே அறிவுக்கு பொருந்துவதாக இருக்கணும். அப்படி இருந்தா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்ளாட்டா கூட ஒரு காலத்துல அதுதான் சரியா வரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும். அதனால நம்ம அந்த நிலையை வந்து கொண்டு வருவதற்கு நாம எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த இதை அந்த வேதாத்திரிய தத்துவங்கள் கொண்டு போய் சேரணும். அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் நிறைய இதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதை அப்படியே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை அப்படியே அந்த நீர்த்து போக செய்யற மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்படுது. அப்படி பார்த்தாச்சுன்னு சொன்னா என்ன ஆகுது, அப்போ அவரும் வேதாத்திரி மகரிஷி அவங்க மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு உண்மை நிலை, அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உண்மை என்பது மிகவும் எளிமையானதுங்கிறது வந்து ஒரு நடைமுறை. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நடைமுறை. ஆனா அதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிதாக்கி 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 அதை கொண்டு போறாங்க. யாரு விஞ்ஞானிகள் மட்டும் இல்ல, மெஞ்ஞானியும் கூட இருக்கிறது. நம்முடைய வேதாத்திரி மகரிஷி சீடர்கள் அதை மகரிஷியை அவ்வளவு எளிமைப்படுத்தி சொன்னதை இவங்க ரொம்ப பெருசாகி கொண்டு போறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் இந்த இதை கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. அந்த எந்த ஒரு ஆற்றல் எல்லாவற்றையும் அதை பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு பேராற்றல் தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதை உண்மையை உணர்த்தணும். அது மகரிஷி அவங்க தெளிவா சொன்னதை நம்ம புரிந்து கொள்வது என்பது ஒன்று, மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்ற ஒன்று. அப்படி வந்து ஒரு நிலையில நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ வந்து அந்த நிலையில இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்குவோம். ஒரு விமானம் வந்து ஒரு கிழக்க இருந்து மேற்கு போகுது. அப்போ அதனுடைய பூமி 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுற்றிக்கிறது தானே. அப்போ அந்த 1000 மைல் வேகத்தை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது, அப்போ கிழக்கே இருந்து மேற்க போகக்கூடிய அந்த விமானம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது வந்து அந்த அது பூமிக்கு மேல தானே பறந்து போகுது. இப்ப ரோட்ல போறது இல்லையே. அப்போ அந்த இது வந்து கூடணுமா டைம் இல்ல. அதே போல அந்த இதுல வரும்போது 1000 மைல் 1600 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இது ஒரே டைம் தான் எடுத்துக்குது. ஒரு இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம்னா அதே 2 மணி நேரம் தான் போறதுக்கு வர்றதுக்கு எடுத்துக்குது. அப்ப என்ன அப்படி சொன்னா, எல்லாமே பூமியோடு சேர்ந்துதான் எல்லாமே சுழல்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றும் பூமி மட்டும் இல்ல, அந்த பூமியோடு சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தான் அப்படியே சுழண்டு வருகிறது. அதே போல ஒவ்வொரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு அணுவையும் அதுதான் சூழ்ந்தெழுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு தொகுப்பாயும் அதுதான் சூழ்ந்தெழுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு இந்த பிரபஞ்சத்தை ஒரு நட்சத்திர கூட்டங்களையும் அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை நம்ம உணர வைக்கிறது, புரிந்து கொள்வது என்பதும் உணர வைக்கிறது என்பதாக அவசியமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதுல தான் இப்போ நமக்கு நிறைய இதை பற்றிய ஒரு இதுல நம்ம இதை கொண்டு போக வேண்டிய ஒரு இதுல இந்த வேதாத்திரிய ஒருங்கிணைப்பு தேற்றம் அல்லது தத்துவம் அப்படிங்கிறத இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதே ஒரு இதா இருக்குது. அதுல இப்ப கொஞ்சம் அதுல ஒரு சில இதெல்லாம் நான் எழுதிட்டு வர்றேன். அந்த முகநூல்ல அதை இல்லாதவங்க வந்து அந்த இப்போ வந்து வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குழுவுல வந்து நீங்க வந்து அதுல என்னென்ன இது வரைக்கும் ஒரு 3 அத்தியாயங்கள் எழுதியாச்சு. அதையெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இது பண்ணுவோம். யாரெல்லாம் வந்து அதில் ஆர்வம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் இதில் சேர்த்து விடுங்க. அதில் வந்து இது பண்ணுங்க. முதல்ல நம்ம தெளிவு வருவது என்பது ஒண்ணு, அடுத்தவங்களுக்கு தெளிவிப்பது என்பது அடுத்த ஒண்ணு. அதனால இதை பற்றிய ஒரு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். இன்னும் அதை பற்றிய நிறைய விஷயங்கள் ஏதோ நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சீடர்கள் அப்படின்னு சொன்னதுனாலே அது வந்து இந்த நம்ம இது இல்லை. அதாவது இந்த எந்த அளவுக்கு நம்ம மனவிரிவு பெற்றிருக்கோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு
மகரிஷியோட ஒன்றி இருக்கிறோம். அவர் பெற்ற விளக்கங்கள் எல்லாம் அவர் மூலமாகவே நமக்கு வெளிவரும் தானே. அப்போ அதை அந்த வெளிவரும்போது இந்த சமுதாயத்திற்கு அதை நம்ம கொண்டு செல்வோம் என்று கூறி உங்களுடைய இந்த இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிரலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முற்காலம் முதற்கொண்டு தெய்வம், இறைவன் என்ற சிந்தனையோடு வாழ்க வளமுடன் மக்களை வழிநடத்தி வந்தார்கள். காலத்திற்கேற்ப ஆங்காங்கே மதங்கள், ஆன்மீகம் இவைகளெல்லாம் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப தத்துவங்களை வழங்கி வந்தார்கள். அந்தந்த சூழலுக்கு அது பொருத்தமாக அப்பொழுது இருந்தது. ஆனால் மெய்ப்பொருள் என்பது எக்காலத்திற்கும் பொருத்தமான ஒன்று, யாராலும் மாற்ற இயலாத ஒன்று. அந்த உண்மையை எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே சிந்தனைகளை எல்லோரும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது வேதாத்திரி மகரிஷியின் இந்த அனைத்தியக்க அருட்பேராற்றல், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல், யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் காலங்காலமாக வழங்கி வரக்கூடிய தெய்வம், இறைவன், இறைநிலை, இயற்கை, பேரறிவு என்ற நிகழ்விலே என்ற உண்மையிலே இருக்கின்ற அறிவை மிக எளிதாக பாமர மக்களுக்கும் புரியும் வகையிலே நிகழ்த்தி சிந்தனையை வழங்கியுள்ளார்கள் நமது குருபிரான் அவர்கள். அந்த சிந்தனை தற்பொழுது விஞ்ஞானிகளாகட்டும், மத பெரியோர்களாகட்டும், ஆன்மீக பெரியோர்கள், பல்வேறு துறையில் உள்ள சிந்தனையாளர்களும் இந்த கருத்தினை ஆய்வு பொருளாக மேற்கொண்டு இந்த உலகிற்கு உண்மை நிலையை விளக்க வேண்டியது அத்தனை பேரின் கடமையாகும். ஆகவே வந்த ஒவ்வொரு மனிதரும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் மூலம் எது, நம்முடைய மூலமாக இருக்கட்டும், நாம் வாழும் பூமியின் மூலமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மூலமான ஒரு பொருள் எது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அதை அத்வைதம் என்று ஆரம்ப காலங்களிலே அதை சொல்லி வைத்திருந்தார்கள். அதை உணர்ந்து கொள்ளும் விதமே பிரம்ம ஞானம் என்றும் சொன்னார்கள். அதையே தற்பொழுது உள்ள சூழலில் யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று வழங்கப்பட்டு வருகிறது. இதில் உள்ள கருத்துக்களில் யாருக்கும் எந்த வகையிலே கருத்து குழப்பங்கள் எதுவும் ஏற்படாத வகையிலே மிக தெளிவாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிந்தனையை வழங்கியுள்ளார்கள். பல்வேறு அறிஞர் பெருமக்களை சந்தித்து விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடி இந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துள்ளார்கள். இன்னும் நாம் பல கட்டம் முன்னேற வேண்டியுள்ளது. இன்னும் பல நாட்டு மக்களுக்கும் செல்ல வேண்டியுள்ளது இந்த கருத்து. அந்த வகையிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி கருத்தரங்கம், செமினார் போல, இன்டர்நேஷனல் செமினார் போல ஒரு பெரிய ஒர்க் ப்ராஜெக்ட் மாதிரி பல்வேறு அறிஞர்களும் ஒன்று கூடி சிந்திக்க வேண்டிய ஒரு பொருள்தான் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் பற்றிய சிந்தனை. இதை பற்றி நீண்ட கால அனுபவம் மிக்க நம்ம தாமோதரன் ஐயா அவர்கள் முகநூலிலே கட்டுரையாக எழுதியுள்ளார்கள். நாம் அதை
அனைவரும் படித்து அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லது தெளிவுகள் ஏதேனும் இருக்குமாயின் வருங்காலங்களில் ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு உண்மை நிலையினை நன்கு உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையை சிறப்பாக செய்வோம். வேதாத்திரியம் பரவட்டும், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்து மக்களை நல்வழிப்படுத்தட்டும். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது முயற்சி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் சந்தகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சண்முகையா ராஜையா, உங்களுடைய வாழ்க வளமுடன் ஐயா. இங்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு தலைப்பு. ஆனால் வேதாத்திரியத்தில் பயணிக்கும் நம்மை போன்ற அன்பர்களுக்கு இறைநிலை என்றால் என்ன, அதன் மூலம் என்ன, அந்த இறைநிலை எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்முடைய குருவரானவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே நம்மை பொறுத்தவரையில் நமக்கு இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய குரு அவர்கள் வழங்கிய அந்த தத்துவத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். அதன்படியே நாம் அவர் நமக்கு அளித்துள்ள பயிற்சிகளையும் நாம் செய்து வருகின்றோம். ஆனால் நமது குருபுரான் அளவு நாம் தவத்திலோ தற்சோதனையிலோ நாம் வளர்ந்து வருகிறோமா என்பதற்கு நாம் தான் பதில் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு எதனை எப்படி செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி வழங்கியுள்ளார்கள். அதை நாம் சிரத்தையோடு முழு மனதோடு செய்து வரும் பொழுதுதான் நமது குருபுரானுக்கு கிடைத்த அந்த உயர்ந்த அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கும் ஒவ்வொன்றாக எளிதில் தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே இது நீண்ட நெடிய பயணம். இதில் உடனடியாக நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆகவே இப்பொழுது நாம் அந்த பயணத்தில் மட்டுமே உள்ளோம். அந்த பயணத்தில் இன்னும் சிரத்தையாக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து குருபுரான் அளவிற்கு அறிவில் தெளிவும் இறைநிலையை பற்றிய ஒரு முழுமையான கருத்தும் நமக்கு அப்பொழுதுதான் கிட்டும். அந்த வகையில் நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். மற்றபடி இன்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு ஒரு அறிஞர்கள் மட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அதற்கான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளை நமது உலக சமுதாய சேவா சங்கம் சிரத்தையோடு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நல்ல ஒரு விளைவுகள் ஏற்படும் என்று நாம் நம்புவோம். அதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளையும் உதவிகளையும் பணிகளையும் நாம் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவர்கள் அந்த இதை சொன்னாங்க. குரு பிரான் அவர்கள் என்ன அப்படி சொன்னாங்கன்னா, என்னை விட கூட நீங்க மேல வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மற்றவங்கள மாதிரி மற்ற குருமார்களை மாதிரி சுவாமிஜி வந்து எதையுமே இதா சொல்லல. அதனால அந்த இது வேண்டாம். அவருடைய ஒரு ஆசை நம்மகிட்ட எப்போதும் இருக்கு. அவர் அதைத்தான் சொன்னாரு. என்னை விட கூட நீங்க போயிட வருங்க அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அவருடைய அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு மகானுடைய சீடர்ல நம்ம ஏன் அதனால நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அது நம்ம இந்த இதுலயும் வந்தது இல்லை. அவருடைய ஆசையை நமக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கிறதுனால இது எல்லாரும் ஒன்றிணைந்து பண்ணும்போது அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஒரு சில
முரண்கள் ஏதாவது இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் களையப்படும். அதான் என்ன அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க எல்லாம் யாரோ செய்வாங்க யாரோ செய்வாங்க இல்லாமல் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் அந்த இதெல்லாம் தெரிய வரும் நமக்கு. அதை பற்றி நம்ம அதிகமாக கலந்துரையாடி கருத்துக்களை பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்போ அதை இந்த மாதிரி ஒரு இதில் வரும்போது நிச்சயமாக அவருடைய குருபெருனுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதனுடைய பெரிய இதை பண்ணிகிட்டே இருக்கலாம். அது அவர் மூலமாகவே நிறைய தீர்வுகளும் விளக்கங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சண்முக ஐயா கருத்து, ராஜ் ஐயா அவங்க கருத்து சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. நமது மகரிஷியின் விஞ்ஞானமும் என்ற கருத்துக்கு விடைகள் கிடைக்குமா என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது தாங்கள் அந்த பிரம்மன் உணர்ச்சியை பற்றி பேசியதில் நான் அது கொஞ்சம் இதாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேலும் விரிவாக சொல்வதற்கு எனக்கு தெரியலை. இருந்தாலும் மகரிஷியின் விஞ்ஞானமும்ங்கிறத விரிவாக விளக்கி அடுத்த பதிவில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஞ்ஞானமும் பற்றி சாமி அவங்க நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அதில் வாழ்ந்து போகும்போது நிச்சயமாக அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு வீரமா இருக்கிறாங்களா? சரி. சண்முகநாதன்.
வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த அந்த எலக்ட்ரான் பற்றிய ஒரு விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் சொன்னார். அதை அது நம்மளும் அதை போகும்போது ரெண்டும் ஒரு விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்குமான ஒரு இணைப்பு நிச்சயமாக அது கிடைக்கும். மகரிஷியாவுடைய ஆசையினால அது நிச்சயமாக இந்த வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த தத்துவம் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு கோட்பாடு என்பது உலகுக்கு வரும். அது ஒரு அந்த முயற்சி வேதாத்திரிய அன்பர்களால அது கொண்டு சேரணும். ஏன்னா கொண்டு சேர்க்கறது அது வந்துடும் அப்படின்னா நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கிறது. அது அந்த அளவுல இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை என்ன சொல்றாங்க இல்லையா, கம்பசூத்திரம்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாராலும் பாமர மக்களுடைய தத்துவ ஞானி தான் நம்முடைய மகரிஷி அவங்க. அதனாலதான் ரொம்ப எளிமையாகத்தான் அதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் அப்படியே பண்ண வேண்டியது இல்லை. நீங்க அந்த உண்மை உணர்வும் தெளிவும் ஒவ்வொருத்தருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த மகரிஷியோட நம்ம அந்த உயிர்கள் பெற்று நாம ஒடுங்கி அதை தவம் பண்ணும் போதும் தத்துவ ஆராய்ச்சி பண்ணும் போதும் நிச்சயமாக நமக்கு அந்த இது கிடைக்கும். அதனால நீங்க அந்த உணர்வுல நம்ம வைத்திருப்போம். குருவரணும் திருவரணும் என்றும் நம்ம கூட நம்ம வழி நடத்துறோம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லுங்க, நிறைவேற்றது கொள்ளலாம். அன்பர்களே, இதை பற்றிய ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ நம்ம இல்லை யாராவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவர்ட்டி ஆஃப் விஸ்டம், அறிவுடைய வறுமையினாலதான் இந்த துன்பங்கள் எல்லாம் நிர்வாக திறமையின்மை, ஒருத்தர் புரிந்து கொள்வது அப்படிங்கிற வந்ததுனாலதான் இவ்வளவு உலக மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து மக்களை கொண்டு வர்றது ஒவ்வொருடைய அறிவின் தெளிவுற்றோடைய கடுமையாக இருக்கும். குறிப்பாக வேதாத்திரி மருத்துவர்கள் அப்படிப்பட்ட உண்மை நிலையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு. இவரும் நாம எல்லாமே அந்த கருமையத்தால இணைந்திருக்கிறோம். குறிப்பாக வேதாத்திரி மகரிஷியோடைய இணைந்திருக்கிறோம். அப்படிங்கும் போது நிச்சயமாக அது ஈடேறும். இத நமக்கு அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பதும் இல்லை. என்னென்ன உணர்றீங்களோ அது எல்லாம் இறைநிலையை தான் உணர்த்துறது. எல்லாம் ஒருவருடைய இதான் நம்ம உணர்றோம் அப்படிங்கிற ஒரு உண்மை உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்க, நமக்குள்ள உள்ள அந்த அந்த ரெண்டு வட்ட நிலை அதையெல்லாம் போயிடும். அங்க அறிவுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத கூறி இன்றைய நிலையை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு இதை அதை நான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை ஒரு சில அன்பர்கள் அதை உங்களுக்கு தனியான ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல வேதாத்திரை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உங்களுடைய எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இணைச்சிடுங்க. அது யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும். அதை திரும்ப அதை பற்றியதை அதுல நம்ம நிறைவாக இன்னும் கொஞ்சம் பேசி அதை பற்றி ஒரு முறை வரலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது இது நம்ம அது ஆர்வம் எடுத்துக்கொள்ளட்டும். மற்றவங்களுக்கு இது எதுவும் இது இல்லை. ஒருத்தர் இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்க அறிவுக்கு அந்த தெளிவு கிடைச்சிக்கிச்சா, ஒருத்தருக்கு கிடைச்சா அது 1 கோடி மக்களை மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது நிச்சயமாக இருக்கும். அந்த இதுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிங்க. நான் ஒரு பெரிய ஒரு டைட் ப்ரோக்ராம் ஷெட்யூல் அதுல நான் மாட்டிக்கிட்டு ஒரு 4 நாளா விடாம தவத்தையும் பண்ணிட்டு வரேன். இதையும் கூட சிறப்பாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய
அந்த குரூப் ஒரு இதுதான். இப்போ ஒரு அவ்வளவு அவ்வளவு துல்லியமா நம்ம ஆரம்பிச்சாச்சு, அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இதை எனக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பேராச்சரியம் தான். இந்த இந்த டைம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க, நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு கோட்பாடு என்ற தத்துவத்தை நாம் அனைவரும் படித்து புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் நிலவும். ஆனால் உயிரை உணரக்கூடிய அந்த தவ பயிற்சிகள் மூலமாக மன அலைச்சூழலை குறைத்து அந்த நிலைக்கு மகரிஷி அவர்கள் எந்த நிலையிலிருந்து அந்த தத்துவத்தை எந்த மன அலைச்சூழல் நிலையிலிருந்து விளக்கினார்களோ அந்த மன அலைச்சூழல் நிலைக்கு நம்மளை நாம் கொண்டு செல்லும் பொழுது அந்த ஒத்த கருத்து, அந்த உணர்தல் அப்படின்றதெல்லாம் அந்த பயிற்சி மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால நாம் ஒரு பக்கம் தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி செய்துட்டு போனாலும் நம்ம பயிற்சி அதுதான் நம்மளை அந்த மன அலைச்சூழலை குறைத்து அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் பொழுது இன்னும் எளிமையாக அந்த தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை நமக்கு உருவாகும். ஆகவே இன்றைக்கு பல இடர்பாடுகளுக்கு இடையிலும் பயணங்களுக்கு இடையிலும் இந்த தத்துவத்தை நமக்கு சிறப்பானதொரு முறையிலே ஐயா அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த வகுப்பிலே இந்த கருத்தை பற்றி, இந்த தத்துவத்தை பற்றி தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே தாமோதரன் ஐயா அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பாக நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் ஏற்றம் தரும் அனைத்து வளங்களும் பெற்ற சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் தங்களோடு துணை நின்று வழி நடத்துமாக. மேலும் இந்த குழுவில் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு கோட்பாடு என்ற தத்துவத்தை கலந்துரையாடி சிறப்பாக இந்த சிந்தனையை கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேரரசு சந்தகுமார் அவர்களும் பேராசிரியர் குழுவிற கருத்து வழங்கிய பேராசிரியர் மீராம்மா, துணை பேராசிரியர் சண்முக ஐயா, ராஜு ஐயா, அருள்தி சண்முகநாதன் அவர்களும் அவர் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இது போன்ற ஒரு நம்முடைய அடுத்த கலந்துரையாடலை நாம் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மை வழி நடத்தும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். ஒருவரும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் இன்றைய உள்ள ஆயிட்டோம்.
ஏர்போர்ட் உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இனிமேல் பேச முடியாது. செல்லாம் உள்ள ஸ்கேனிங் போயிடும். ரைட் ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளைக்கு பேசலாம் அல்லது நாளைக்கு காலையில் பேசலாம். வாழ்க வளமுடன்.